ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பிரணய கலகம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடக்கும் பிரணய கலகம்னா என்ன? ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு பிரணய கலகம்னு ஒண்ணு நடக்கும். அப்படின்னா என்ன? இப்ப தாயார் மட்டையடி உற்சவம் முடிஞ்சுதா, தாயாருக்கு பெருமாள் மேல கோபம். அப்ப யாராவது ஒருத்தர பேச்சுவார்த்தைக்கு அனுப்பணும்னு பெருமாள் நினைக்கிறாரு. அப்ப மணியக்காரர் வந்து வந்து பெருமாள் பக்கத்துல அரையரும் தாயார் சார்பாக பண்டாரியையும் நியமிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு சமயமும் சொல்றாரு. அப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறா. அததான் பிரணய கலகம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பெருமாள் ஏன் என்ன உள்ள விடலாமே, எப்பயுமே உள்ள விடுவீரே, இப்ப ஏன் என்ன உள்ள விட மாட்டேன்றதுக்கு தாயார் சொல்வா, அப்பா உன்னோட திருக்கண்கள்லாம் சிவந்து இருக்கு, கஸ்தூரி திலகம் அழிஞ்சிருக்கு, வதரம் வெளுத்து இருக்கு, திருமேனில குங்குமப்பொடி இருக்கு, நேத்து எழுந்தருளி இடத்துக்கே நீ போ அப்படின்றா. திருக்கண்கள் செவந்து இருக்கா, அதாவது செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்மானா ஜகத் ரக்ஷணம் பண்றதுனால ராத்திரி எல்லாம் தூங்கல, அதனால கண்ணு செவந்திருக்கு. கஸ்தூரி திலகம் அழிஞ்சிருக்கா, சூரியனோட கிரண்கள் பட்டு அது அழிஞ்சுடுத்துமா. திருவதரம் வெளுத்திருக்கா, பாஞ்ச சன்னியத்தை பயன்படுத்தினமா, அதனால அதரம் வெளுத்து போயிடுத்துமா. திருமேனில குங்குமப்பொடியா, தேவதைகள் புஷ்பங்கள் தூவினதுனால குங்குமப்பொடி திருமேனில இருக்குமா. நான் வேட்டையாடிட்டு வரும்போது திருமங்கை ஆழ்வார் பொருளை எல்லாம் களவாடிட்டாருமா. அப்போ ஆபரணங்கள் எல்லாம் எடுத்து கருவூலத்துல வச்சப்போ கனையாழி தொலைஞ்சு போச்சுமா. அதனாலதாம்மா புஷ்பத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன்றா தாயார் சொல்றா. கனையாழி மோதிரம் எதுவுமே காணா போல. தேவரீர் உறையூருக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு 7ஆம் நாள். அந்த தடயங்கள்லாம் இருக்கு, நீங்க அங்கேயே போங்கோ அப்படின்றா. உடனே பெருமாள் சொல்றாரு, அம்மா நான் உறையூர்னா என்ன கண்ணாலேயே பார்த்ததில்ல, யாரோ எதையும் உன்கிட்ட சொல்றாமா, அதனால நான் குடுக்கற புஷ்பத்தை வாங்கிட்டு என்ன உள்ள அனுமதிமா அப்படின்றா. என் தாயார் சொல்றாரு, 7ஆம் நாள் அன்னைக்கு நீர் அங்க போயிட்டு என் கூட சாயங்காலத்துல திருமணஞ்சனம் கண்டருளீர். அப்ப தேவரீ ரொம்ப அசதியா இருந்தீர், அதனால நான் பதறி போய் உங்களோட அந்தரங்க பரிஜனங்கள் கிட்ட கேட்டேன். நீர் உறையூருக்கு போனதாகவும் அங்க எல்லாம் சேர்த்தி கண்டுள்ளதாகவும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. பெருமாள் சொல்றா, நான் சில பிரமாணங்கள் பண்ணட்டா, நான் கடல்ல விழறம்மா, அக்னி பிரவேசம் பண்றேம்மா, பாம்பு குடத்துல கையிடுறேம்மா, என்னம்மா என்ன உள்ள ஏத்துக்கோமா அப்படின்றார் பெருமாள். உடனே தாயார் சொல்றா, கடல்ல முழுகறியா, பிரளய காலத்துல உலகத்தையே நீ முழுகினியேப்பா, அக்னி பிரவேசமா, பிரம்மா வேள்வியிலேந்து வந்தவனாச்சேப்பா நீ, பாம்பு குடத்துல கை வைக்கிறியா, திருவனந்தாழ்வான் மேலேயே பள்ளி கொள்றியேப்பா, இந்த பிரமாணங்கள்லாம் எனக்கு வேண்டாம். சரி அம்மா, அப்ப நான் என்னதான் செய்யறது அப்படின்னு பெருமாள் கேக்குறார். அப்ப தாயார் சொல்றா, நம்மாழ்வார பேச சொல்லுங்கன்னு உடனே நம்பாழ்வார் பேசி, அதனால பொருத்தோம் பொருத்தோம் பொருத்தோம்னு பெருமாளை உள்ள அழைக்கிறார் தாயார். நம்மாழ்வார முன்னிட்டுண்டு இதுதான் பிரணய கலகம். இது முடிஞ்ச உடனேவே பெருமாளோட மாலை சந்தனம் சால்வை அதெல்லாம் தாயாருக்கு கொடுப்பா. தாயாரும் பெருமாளும் அந்த பண்டாரிக்கும் அரையர்க்கும் தன் சார்பா இருந்து பேசினதுக்கு மரியாதை கொடுப்பா. அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் ஏகாந்தம் கண்டருளுவா. முதல் ஏகாந்தம் அப்படின்னா என்ன? பெருமாள் பல்லக்குல தாயார பார்த்தபடி நேரா எழுந்தருளுவா. ஏகாந்தத்துல நாயனம் சற்று நேரம் வாசிக்கப்பட்டு பின்னர் முதல் ஏகாந்த தலிகைகள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கப்படும். பெருமாளும் தாயாரும் சேர்த்தில நமக்கு சேவை சாதிப்பா. இரவு சின்ன பெருமாள் கொள்ளடத்துக்கு போய் தீர்த்தவாரி கண்டு பின்னர் தாயார் பெருமாளுடன் சேர்ந்து எழுந்தருளுவா. அப்புறம் ராமானுஜர் அருளிலே சரணாகதி கத்தியத்தை கோஷ்டியோட அங்க சாதிப்பா. அத பெருமாளும் தாயாரும் கேட்டருளுவா. அதுக்கப்புறம் 2வது ஏகாந்தம் நடைபெறும். பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏக சிம்மாசனத்துல நடைபெறும் திருமஞ்சனம். அந்த திருமஞ்சன நேரத்துல வசந்தனுக்கு அருளப்பாடு ஆகும். அதுக்கப்புறம் 18 முறை பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஈரவாடை வஸ்திரம் மாத்தி திருமஞ்சனம் செய்வா. இது எதற்கு கொடுக்கிறது அப்படின்னா, 18 முறை ராமானுஜர்
திருக்கோஷ்டியூருக்கு சென்று வந்ததுனால 18 முறை பெருமாளும் தாயாரும் ஈரவாடைய மாத்திப்பா. இதுக்கப்புறம் 3வது ஏகாந்தம் முடிந்து தாயார் உள்ளே செல்ல பெருமாள் தாயார பிரிய மனமில்லாம தாயார் சன்னதி வாசல்லே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பியும் கோரதத்துல எழுந்தருளுவா. இதுதான் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நடக்கும் பிரணய கலக ஏகாந்த சேவை அத்தோடைய விவரணம். அதாவது நம்ம அத்தனை பேரும் இப்படிப்பட்ட பெருமாள ரங்கா 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 ரங்கான்னு சொல்லி அவனை சேவிச்சு அவனோட அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன்.